ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டான கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையும் உடச்சிட்டு வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா அடித்தோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக நம்மளால் அடிக்க முடியாது. நல்லா பஞ்சு போல் வராது. ஸோ அதனால் வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த மஞ்சக்கரு வந்து நம்ம தனியாக அடிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைக்கரு மட்டும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நான் செய்கிற இந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கரு வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நம்ம கையில் அடிக்கிற ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், அவ்வளோதான். ஸோ அதுவும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஓட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி அடிச்சதுக்கப்புறமா நல்லா ஒயிட்டாக இந்த மாதிரி சூப்பராக வந்துடணும் நம்மளுக்கு. இப்போ இது வந்து செப்பரேட்டாக எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து மஞ்சக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து அடிச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டார்க் எல்லோ கலரில் இருக்குது. கொஞ்சம் லைட் எல்லோ கலர் வரணும், அது வரைக்கும் வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒயிட் அடிச்சோம் இல்லையா, அந்தளவுக்கு வந்து வராது. கலர் மாறி வரும், அவ்வளோதான். அந்தளவுக்கு வந்து இதை நம்ம அடிச்சு எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் வந்து நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் உருக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஹார்டாக இருக்கும்ல, அப்போ சேர்க்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சேருங்க. அடுத்ததாக வந்து நான் வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இது ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக வரணும், அந்தளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான். நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக சூப்பராக வரும். நீங்கள் நார்மலாக வந்து பர்த்டே கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து அது பேசிக்கு. இந்த கேக் நீங்கள் செஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் பர்த்டே கேக்காக அப்படியே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் கொஞ்சம் நேரம் அடிச்சதுக்கப்புறமா 3/4 கப் அளவு நான் சக்கரை எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். சக்கரை வந்து பொடி பண்ணிவிட்டு சேருங்க, அப்போ அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து பொடி பண்ணாமல் அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ சர்க்கரையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா அடிச்சதுக்கப்புறமா இது ஒன்றா வந்து சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன், கோதுமை மாவு. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஏதாவது 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே வந்து நான் சொல்கிற எல்லா பொருளும் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடாவே 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 கப் அளவு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெண்ணிலா கேக்கில் வந்து பால், முட்டை இதெல்லாம் சேர்க்கும் போது தான் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் நல்லா வந்து ஒரு சூப்பரான ஸ்மெல்லோடையும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்தளவு வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தல, அது இதை கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். வெள்ளைக்கரு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். அப்போக்கு வந்து கேக் நம்மளுக்கு வந்து நல்லா உப்பி வராது. ஸோ அதனால் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது மாதிரி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பேக் பண்ண ரெடியாக இருக்குது. நான் ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கீ தடவிட்டு அதுக்கப்புறமா மேலே மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர், கீ, ஆயில் ஏதாவது வச்சு ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டர் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே நான் சும்மா வந்து கொஞ்சமாக பாதாம் வைக்கிறேன். இது இருந்தால் வச்சுக்கோங்க, ஆப்ஷனல் தான். இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வச்சதுக்கப்புறமா நான் குக்கர் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். அதில் வந்து இதை வச்சு பேக் பண்ணிக்கலாம். குக்கருக்குள்ளார ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்க கேஸ்கட் போடலாம். மேலே இருக்க விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அது ப்ரீ ஹீட் பண்ணியிருக்க குக்கருக்குள்ளே வச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரியாக ஒரு 40 நிமிஷம் நல்லா பேக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதே மாதிரி அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுங்கள். சூப்பராக வந்து நம்மளுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு கத்தி இல்லை ஃபோர்க் ஏதாவது வச்சுட்டு உள்ளே லைட்டாக குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதில் மாவு ஒட்டக்கூடாது. அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக சூப்பரான சாஃப்டான கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எந்தளவுக்கு வந்து சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு பேசிக் கேக்கு. இதை நீங்கள் கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க மேலே. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் க்ரீம் இருந்தது அப்படின்னா அதை வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் வந்து கேக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படிலாம் கடையில் கிடைக்கிற அதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு வந்து அதுக்கு முதல்ல ஆல்ட்ரேஷனாக சேர்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.